2026ல் எந்த ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு நம்ம பார்த்துடலாம். முதன்மையான ராசி காலப்புருஷ தத்துவப்படி முதன்மையான ராசி மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி இருந்து குருவோட பார்வை உங்களுக்கு சனி மேலே விழுகிறதுனால சுபவரியம் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். வீட்டில் வந்து கெட்டி மேலே சத்தம் கேட்க போகுதுங்க உங்களுக்கு. சரிங்களா? வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. திருமணம் நடக்க போகுது. பயப்பட வேண்டாம். செலவு பண்ண போகிறீங்க, அது நல்ல செலவாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. கல்யாணம் நடக்கும், கவலைப்படாதீங்க. வரன் நல்ல வரன் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சொல்லிடலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கே 2ஆம் இடத்துல குரு, குடும்பஸ்தானத்திலே குரு வரனால மிதுன ராசிக்காரங்களும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கி அதாவது 9ஆம் பார்வையும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்த்துருவார். அப்போ கன்னி ராசிக்காரங்களும் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். நல்ல ஒரு வரன் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஜூன் மாதத்துக்கு அப்புறமெல்லாம் நிறைய வாய்ப்புகளுங்க, நிறைய வரன் தேடி வரும். பயன்படுத்திக்கிங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் யோகம் இந்த வருஷம் கைக்கூடி வந்துடும். அடுத்து வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துருவார். குடும்பஸ்தானத்தை பார்த்துருவார். அப்போது குடும்பம் அமைப்போதுன்னு அர்த்தம். அப்போ திருமணம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். தடங்களாக இருந்த திருமணம் இந்த வருஷம் உங்களுக்கு கைக்கூடி வரும். வரனே கிடைக்கலைங்க சார், வரனே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்க தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும்னு சொல்லாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கும் லக்னத்தில் ராசியில் இருக்க குரு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடகராசிக்காரங்களுக்கும் இந்த வருஷம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். திருமணம் மேக்சிமம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடந்துடும்.